ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 10th மேக்ஸ் சாப்டர் 3லேருந்து எக்ஸசைஸ் 3.6லேருந்து 4th கொஷின் பார்க்க போகிறோம். விச் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் ஷுட் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 டிவைடட் பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8 டு கெட் 3 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4. இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த டேர்ம்லேருந்து நம்ம எந்த எக்ஸ்பிரஷனை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த டேர்ம் கிடைக்கும்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து p of xன்னு எடுத்துக்கலாம். Let p of x equal to x square plus 6x plus 8 by x cube plus 8 to getன்னு கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த p of xலேருந்து நம்ம எதை மைனஸ் பண்ணால் நமக்கு இந்த டேர்ம் கிடைக்கும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம், p of x மைனஸ் தெரியாத இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனை q of xன்னு எழுதிக்கலாம். p of x minus q of x equal to 3 by x square minus 2x plus 4. p of x நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம் அதை இங்கே எழுதிக்கலாம். x square plus 6x plus 8 divided by x cube plus 8 minus q of x equal to 3 by x square minus 2x plus 4. இப்போ நம்ம q of x தான் கண்டுபிடிக்கணும். ஸோ q of x அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம், இதை இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ இந்த மைனஸ் அந்த சைடு போகிறப்ப ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ் இருக்கிறது இந்த சைடு வரப்போ மைனஸ். ஸோ q of x equal to x square plus 6x plus 8 divided by x cube plus 8 minus 3 divided by x square minus 2x plus 4. இப்போ என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 அப்படியே எழுதிக்கலாம். இந்த 8 என்ன பண்ணுறோம், 2 க்யூப்னு எழுதுகிறோம். ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2 க்யூப் மைனஸ் 3 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4. இப்போ இது பாருங்கள், ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஃபார்மேட்டில் இருக்குது. அதுக்கு ஃபார்முலா என்ன, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது, பிக்கு பதிலாக என்ன இருக்குது, 2 இருக்குது. அந்த ஃபார்மேட் படி இதில் எழுதுகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி. a என்ன x, b என்ன 2, x plus 2 into அடுத்தது a ஸ்கொயர், a என்ன x, x ஸ்கொயர் மைனஸ் a into b, x into 2, 2x plus b ஸ்கொயர், 2 ஸ்கொயர் என்ன 4. ஸோ x plus 2 into x ஸ்கொயர் மைனஸ் 2x plus 4 மைனஸ் 3 by x ஸ்கொயர் மைனஸ் 2x plus 4. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், இந்த x ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 இருக்கு இல்லையா, இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன வரும், 8 வரணும், ஆட் பண்ணுறப்ப 6 வரணும். ஸோ 4 2s are 8. இதை எப்படி எழுதலாம், எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 மைனஸ் இதை அப்படியே எழுதிக்கிறோம் 3 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4. இப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் 2 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது என்ன, எக்ஸ் ப்ளஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 மைனஸ் 3 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4. இப்போ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கிறப்ப என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 மேலே என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் 4 மைனஸ் 3. இந்த 4 மைனஸ் 3 என்ன வரும், ப்ளஸ் 1. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.